பொதுவாக ரிஷப ராசியில் தான் சந்திர பகவான் உச்சமாகக்கூடிய இடம், சுக்கிர பகவான் ஆட்சி பெறக்கூடிய இடம். அதனால் இந்த ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிறது ரொம்ப விசேஷம். நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க போகுது. காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாரி இந்த வருடத்தில் இந்த ரிஷபராசிக்காரங்க என்னென்னலாம் ஆசைகள் இருக்குதோ அத்தனை ஆசைகள் நிறைவேற்றி கொடுக்கும். நீண்ட நாட்களாக அதாவது பார்த்திங்கன்னா இடம் வாங்க முடியல, வீடு கட்ட முடியல இப்படின்னு இருக்கிற ஆசைகள் எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கும். பூமி மனை இடத்தினால யோகங்கள், வண்டி வாகனத்தினால யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் சுபகாரியங்கள் மிக விரைவில் கைகூடி வரக்கூடிய அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும். 2வது தாரத்துக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட இந்த டைமில் 2ஆம் தாரங்கள் சிறப்பான முறையில் அமைச்சு கொடுக்குது. அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம், ஏன்னா 9ஆம் இடத்தை பார்வை செய்வதனால பதவி உயர்வுன்ற மாரி அப்பா அப்படின்னு கூப்பிட்றதுக்கு குழந்தைகள் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் இருக்கிறது. அப்போ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 4ஆம் வீட்டில் கேது பகவான் இருக்கின்ற காரணத்தினால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக பல்லு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முதுகு தண்டு வலி பிரச்சனைகள், இதெல்லாம் இந்த 2 பிரச்சனையினால் நிறைய தொந்தரவு பிரச்சனைகள் கொடுக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்பு தொந்தரவுகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு நிறைய நன்மைகள், முன்னேற்றங்கள், வளர்ச்சியெல்லாம் நிறைய கிடைக்கிறீங்க. ஆனால் அது எல்லாமே முழுசாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பௌர்ணமி நாளில் அல்லது திங்கட்கிழமை நாளில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நினைச்சதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது. RVS NEET Academy. Take your NEET preparation to the next level. Admissions open for 2026 to 2027. Register now.